Hi literature aspirants, this is Dr. Fatima Sanjita. இந்த வீடியோவில் நம்ம சரோஜினி நாயுடு எழுதின இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பாமோட டீடைல் சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிட்ரேச்சர் பிளாஸா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரோஜினி நாயுடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொலிட்டிக்கல் விமன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அன் இந்தியன் பாயட். இவங்க 13th February 1879 2nd March 1949 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. She is the Nightingale of India and her poetry deals with the theme of Indian nationalism. இவங்க அவங்களோட ரைட்டிங் கேரியரை 12வது வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளேயான மெஹர் முனீர் அப்படிங்கிற பிளே பெர்ஷியனில் எழுதியிருக்காங்க. இது நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தோட இதில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. ஷீ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ இந்தியன் ஈட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் poetry கலெக்ஷன் எது அப்படின்னா த கோல்டன் த்ரெஷோல்ட். இது 1905 பப்ளிஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் த பேர்ட் ஆஃப் டைம் 1917 த ப்ரோக்கன் விங் அப்படிங்கிற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. 1919 த சாங் ஆஃப் த பால்குயின் பேரர்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. த ஸ்பீச்சஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் ஆஃப் சரோஜினி நாயுடு 1920 பப்ளிஷ் ஆயிருக்கு. த ஃபெதர் ஆஃப் த டான் அப்படிங்கிற ஒர்க் போஸ்துமஸாக அவங்க இறந்ததுக்கப்புறம் 1961 கிட்ட தான் பப்ளிஷ் ஆச்சு. இப்போ இந்த போயம்குள்ளே போகலாம். இந்த ஃபாரஸ்ட் இந்த போயமில் அந்த ஸ்பீக்கர் அவங்களோட ஹார்ட் கூட பேசுகிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இந்த போயமோட சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னா நம்மளோட பழைய ட்ரீம், பழைய கஷ்டங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம முன்னேற பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதை சந்தோஷமாக நம்ம செரிஷ் பண்ணணும், அதை வச்சு நம்ம லைஃப்பில் முன்னோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட சென்ட்ரல் தீம். இது 3 stanzas உடைய ஒரு poem. Here, oh my heart, let us burn the dear dreams that are dead. அதாவது இறந்து போன பழைய ட்ரீம் எல்லாத்தையுமே இங்கேயே பேர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் ஒரு ஃபாரஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போது எப்படி நினைக்கிறாங்க, ஹியர் இன் திஸ் வுட், இந்த காட்டில் லெட் அஸ் வாஷ் எ ஃபெனரல் ஃபயர், அதாவது கடைசி அந்த ஃபயரில் இந்த ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல இப்போவே போட்டு அதை இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் fallen white petals and leaves that are mellow and red. அங்கே என்னெல்லாம் கிடக்குது அப்படின்னா ஒயிட் பெட்டல்ஸ் அண்ட் லீவ்ஸ்லாம் கிடக்குது. இந்த லீவ்ஸ் இந்த இதோடையே நம்மளோட பழைய கனவுகளையும் போட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலோ அப்படின்னா ரொம்ப சாஃப்ட், பேல், ப்ளசண்ட்டாக இருக்கிறது. Here, let us burn them in noon's flaming torches of fire. இந்த மத்தியான நேரத்தில் அடிக்கக்கூடிய அந்த வெயிலில் இந்த ஃபயரில் இந்த பழைய கனவுகள், நம்ம பழைய துன்பங்கள், நம்ம கனவு நினைவாகலையேங்கிற வருத்தம் எல்லாத்தையுமே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேராகிராஃபில் ஆஃப்டர்நூனை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. We are weary, my heart, we are weary. So long we have borne the heavy, loud burden of dreams that are dead. Let us rest. Let us scatter their ashes away. For a while, let us mourn. We will rest, oh my heart, till the shadows are grey in the west. அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பழைய கனவுகளை நினச்சி தொலைந்த கனவுகளை நினச்சி ரொம்பவே டயர்டாக இருக்கும். ரொம்ப காலமாக நம்ம இதை பொறுத்துக்கிட்டாச்சு. இந்த ஹெவி லவுட் பேர்டன் ஆஃப் ட்ரீம்ஸ், அதாவது ஒன்ஸ் அந்த ட்ரீமை நம்ம லவ் பண்ணியிருப்போம், இப்போ அது நமக்கு பேர்டன் ஆயிடுச்சு. இந்த ட்ரீம் எல்லாமே, அது செத்து போன அந்த பழைய ட்ரீமை எல்லாத்தையுமே நம்ம இதோட விட்டுடலாம். லெட்டஸ் ரெஸ்ட். இங்கே அஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது ஸ்பீக்கர் தன்னோட ஹார்ட்டை சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நீ நினச்சி ஃபீல் பண்ணது போதும், செத்து போன பழைய கனவுகளை நினச்சி இவ்வளோ நாள் நம்ம அதை பொறுத்துக்கிட்டு இருந்துட்டோம், இனிமேல் அது வேண்டாம். லெட்டஸ் ஸ்கேட்டர் தேர் ஆஷஸ் அவே. பழைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபயரில் போட்டுடலாம். அதுலேருந்து வெளியாகிற ஆஷஸ், அதாவது நம்ம பழைய ட்ரீம்ஸை நினச்சி இருக்கிற அந்த பெயின், அந்த சஃபரிங்ஸ், அதனால் பட்ட அவமானங்கள், அதையும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம மோன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம விட்டு தள்ளிடலாம், ஸ்கேட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி வில் ரெஸ்ட், ஓ மை ஹார்ட், கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஓ மை ஹார்ட், டில் த ஷேடோஸ் ஆர் கிரே இன் த வெஸ்ட். அதாவது சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் மோன் பண்ணிவிட்டு இதை விட்டு தள்ளிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் நூனை பற்றி, ஆஃப்டர்நூனை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் ஈவினிங் அண்ட் நைட்டை மென்ஷன் பண்ணாங்க. தேர்ட் ஸ்டான்ஸாக ஸ்டார்ட் ஆகுது. பட் சூன் வி மஸ்ட் ரைட், சீக்கிரமாக நம்ம எழும்பணும். ஓ மை ஹார்ட்,
ஓ மை ஹார்ட் வி மஸ்ட் வாண்டர் அகெயின். நம்ம சீக்கிரமாக இறங்கி புத்துணர்ச்சியோட திரும்ப எந்திரிச்சு நம்ம வந்து உலா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டு த வார் ஆஃப் த வேர்ல்டு, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வேர்ல்டு, அதாவது இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸோடு இருந்த அந்த டைம் தானே, அதனால் அதையே எழுதுகிறாங்க. அண்ட் த ஸ்ட்ரைஃப் ஆஃப் த த்ராங், அதாவது 2 குரூப் இருக்குன்னா அதுக்கு நடுவில் சண்டை இருக்கும். இந்த மாதிரியான இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து வரணும். பழைய ட்ரீமே நம்ம மோன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, டெட் ட்ரீமே அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் ரைஸ் ஓ மை ஹார்ட், லெட் அஸ் கேதர் த ட்ரீம்ஸ் தட் ரிமைன். இப்போ இருக்கிற இப்போ மிச்சம் இருக்கிற ட்ரீமை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணுவோம். வி வில் கான்கர் த சாரோ ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையோட கஷ்டங்களை நம்ம வந்து வெற்றி காணுவோம். வித் த சாரோ ஆஃப் சாங், அதாவது இப்போ இருக்கிற லைஃப்பில் என்ன மிஞ்சிருக்கோ அதை நம்ம செரிஷ் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து வாழணுமே தவிர பழைய விஷயங்கள், செத்து போன விஷயங்கள், நம்மளை கஷ்டப்படுத்தின விஷயங்களை நினச்சே நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம வாழணும், கரண்ட் சிச்சுவேஷனில் வாழணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் சொல்ல வர தீம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாயம் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த பாயமில் இருக்கக்கூடிய சில டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸோட மீனிங் பார்க்கலாம். த்ராங் அப்படின்னா எ லார்ஜ் க்ரௌட் ஆஃப் பீப்புள் தான் த்ராங். ஸ்ட்ரைஃப் அப்படின்னா ட்ரபுள் ஆர் ஃபைட் பிட்வீன் பீப்புள் ஆர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் நடக்கிற ஒரு போராட்டமோ இல்லை கலவரமோ இல்லை சண்டையோ, அதுதான் ஸ்ட்ரைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. வியரி அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறது, வெரி டயர்ட். மேலோ அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ப்ளசண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலர். ரிலாக்ஸ்ட் அண்ட் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறதையும் மேலோ அப்படின்னு சொல்கிறாங்க கேரக்டரிஸ்டிக்ஸில் பற்றி பேசும்போது. இந்த போயம் பார்த்தினா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த வீடியோவில் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிட்ரேச்சர் கிளாஸை சேனல்லேருந்து நெட் செட்காண்டிய கோச்சிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஜான்வரிலேருந்து இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிட்ரேச்சர் கிளாஸை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.